அவர் நான் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்கிறேன், சேஞ்ச் ஆஃப் காலத்து கொடுத்துட்டேன் என்று நீதிபதியிடம் சொல்கிறார். 25ஆம் தேதி சேஞ்ச் ஆஃப் காலத்து ஒரு வழக்கறிஞர் கொடுத்து விட்டால் அடுத்து சம்பந்தப்பட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்பி வேறு வழக்கறிஞரை அவர் நியமிக்க வைத்து அதற்கு பிறகுதான் வழக்கு நடத்த வேண்டும். இந்த முறை என்பது நீதித்துறையின் தொடர் மரபு. இதை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பாலாஜி தலைமையிலான அமர்வு மீறியது ஏன் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே 3 மாதங்களுக்கு ஒரு முறை உயர்நீதிமன்றத்தோட அமர்வுகள் மாறுன்றது எல்லாருக்கும் தெரியும். கடந்த 3 மாதங்களாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களோடு இணைந்து இந்த வழக்குகளை விசாரித்து வந்தவர் நீதிபதி பூர்ணிமா. கடைசி ஒர்க்கிங் டே 25ஆம் தேதி, 26ஆம் தேதியிலிருந்து 3 நாட்கள் விடுமுறை, அடுத்த வாரம் என்பது வேறு அமர்வு வருகிறது. அந்த 25ஆம் தேதி நீதிபதி பூர்ணிமா அவர்கள் அன்னைக்கு மட்டும் லீவு போடுறாங்க. அன்னைக்கு மட்டும் பாலாஜி என்ற ஒரு நீதிபதி அந்த அமர்வுக்குள் வருகிறார். 4 மணிக்கு வழக்கெடுத்து 7 மணிக்கு தீர்ப்பு கொடுக்கிறார்கள். இதை அவசியமாக சக நீதிபதி இந்த தொடர்ச்சியாக இந்த வழக்கை 5-6 முறை விசாரித்த நீதிபதி அன்னைக்கு லீவு போடுற போது ஏன் அவசரமாக விசாரித்து தீர்ப்பு சொல்லணும், 4 மணிக்கு எடுத்து 7 மணிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன என்ற கேள்வி இருக்கிறது. இதையும் நீதிமன்றம் விளக்கவில்லை. ஏனென்றால் திங்கக்கிழமை வந்தால் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனோடு கே ராமகிருஷ்ணன் என்ற நீதிபதி அமர்வில் வாராரு. இப்போ இதுக்கு இடையில் ஒரு நாள் கேப்பில் இந்த தீர்ப்பை சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன? அப்படின்னா அர்ஜென்சி என்ன இருக்குது? இது நாளைக்கே சொல்லலைன்னா பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருக்குதா? எந்த அர்ஜென்சியும் கிடையாது. ரெண்டாவது, மிக முக்கியமாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வில் பாலாஜி என்ற நீதிபதி எப்படி வராரு? சீனியாரிட்டி அடிப்படையில் வராரா? இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவர் வராரா? இது எப்படி இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் நடக்குது அப்படின்றது நீண்ட காலமாக வழக்கறிஞர்கள் நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு நபர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். மக்கள் எப்படி இது போன்ற வழக்குகள் எல்லாம் குறிப்பிட்ட நீதிபதிகளுக்கு செல்கிறது அப்படின்ற கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த கேள்வியை மக்கள் மட்டும் எழுப்பவில்லை. 2018 உச்சநீதிமன்றத்தின் 4 நீதிபதிகள் சீனியர் நீதிபதியாக இருந்தவங்க வெளியில் வந்து நீதிமன்ற நடவடிக்கையின் போது வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார்கள். அதிலே குறிப்பிட்ட நீதிபதிக்கு ஒன்றிய அரசின் வழக்குகள் செல்வதை நாங்கள் தடுக்க கோரினோம், தலைமை நீதிபதியிடம் முறையிட்டோம். ஆனால் அவர் கேட்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஜூனியர் நீதிபதிக்கு மட்டும் இந்த வழக்குகளை ஒதுக்குவது தவறு, நீதித்துறையை மக்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டார்கள். அந்த நிலையில்தான் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்பது இருக்கிறது. தலைமை நீதிபதி அவர்கள் இந்த குறிப்பிட்ட வழக்குகளை எப்படி இந்த நீதிபதிகளுக்கு ஒதுக்குகிறார் என்றதுக்கான மெக்கானிசம், வெளிப்படைத்தன்மை என்பது ஒன்றுமே கிடையாது. நீதித்துறை நம்ம சொல்கிறோம், நீதித்துறையிலிருந்து அரசு நிர்வாகம் வெளிப்படையாக இருக்கணும் என்று கோருகிற நீதித்துறை வெளிப்படைத்தன்மையாக இருக்கணுமா இல்லையா? 3வதான விஷயம், இந்த வழக்கில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பாலாஜி அமர்வு சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் இங்கே வந்து சொன்னாங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் ஜுடிஷியல் டிசிப்ளின், நீதித்துறை ஒழுங்கு. அதாவது உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகள், உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதி தீர்ப்புக்கு 3 பேர் கட்டுப்படணும், 3 நீதிபதி தீர்ப்புக்கு 2 பேர் கட்டுப்படணும், 2 பேர் தீர்ப்புக்கு 1 கட்டுப்படணும், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றம் கட்டுப்படணும், உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மாவட்ட நீதிமன்றம் கட்டுப்பட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகள் இருக்கிறது. இது மரபு கிடையாது. தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்பது இந்தியாவின் சட்டம். இந்த சட்டத்தை நானும் ஃபாலோ பண்ணோம், பேராசிரியர் ஃபாலோ பண்ணோம், முன்னாள் அமைச்சர் ஃபாலோ பண்ணோம், முன்னாள் நீதிபதியும் ஃபாலோ பண்ணோம், இந்நாள் நீதிபதியும் ஃபாலோ பண்ணோம், நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஃபாலோ பண்ணோம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த ஜுடிஷியல் டிசிப்ளினை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஏன் மீறுறாரு? 2 நீதிபதிகள், நீதிபதி எம்.எஸ். ரமேஷ் சக்திவேல் தலைமையிலான அமர்வு, கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்கிறார். அதற்கு பிறகு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு பிசிஎம் சர்டிஃபிகேட் வச்சு விண்ணப்பிக்கிறாங்க. அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு வேலை கொடுக்க சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி அப்பீல் போகிறாங்க. அந்த அப்பீலில் 2025 இந்த 2 நீதிபதிகளும் அந்த அரசாணை என்பது புதிதான உரிமை கிடையாது. ஏற்கனவே 1994 சட்டம்,
2007 சட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்ட உரிமையைத்தான் இந்த அரசாணை வெளிப்படுத்துகிறது என்று மிக தெளிவாக இந்த அரசாணை செல்லும், அவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு அவங்க சொன்ன பிறகு, இந்த அரசாணை செல்லும் என்று 2 நீதிபதிகள் அதை பரிசீலித்து சொன்ன பிறகு அதை செல்லாது என்று சொல்வதற்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், PP பாலாஜிக்கு எப்படிங்க அதிகாரம் வருது? ஒரு டிவிஷன் பெஞ்ச் சொல்லிச்சுன்னா இன்னொரு டிவிஷன் பெஞ்ச் மாறுபட்ட கருத்து இருந்தால் CJக்கு ரெஃபர் பண்ணி லார்ஜர் பெஞ்சுக்கு தான் அனுப்பணும். இதான் ஜுடிஷியல் டிசிப்ளின். மற்றவங்கெல்லாம் நீங்கள் நீதித்துறை தீர்ப்புகளை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா கண்டெம்ட் எடுப்போம் என்று சொல்லக்கூடிய நீதித்துறை அதை ஃபாலோ பண்ணுமா வேணாமா? நீதிபதி GR சுவாமிநாதன் ஃபாலோ பண்ணுமா வேணாமா? இப்படி தொடர்ச்சியாக அவர் திருப்பரங்குன்றம் வழக்கிலும் சரி, எச்சிலை வழக்கிலும் சரி, லாவண்யா வழக்கிலும் சரி, பல்வேறு வழக்குகளில் அரசியல் சட்டத்தின் மீது அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறி இருக்கிறார். ஆர்டிகல் 219ல் உறுதிமொழி எடுக்கிறாங்க. எந்த மத பாகுபாடு இல்லாமல், யாருக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீதி வழங்குவேன்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஆனால் பொதுவெளியில் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் தாரா ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சியில் பேசுகிறாரு, சென்னையில் இதே நிகழ்ச்சியில் தான் பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு? எனக்கு இன்னும் 4.5 ஆண்டு காலம் இருக்குது, 4.5 ஆண்டு காலம் நான் சனாதன தர்மத்தை மனதில் வைத்து பணியாற்றுவேன் மீத காலத்தில்னு சொல்கிறாரு. இதையே குரானை மனதில் வைத்து பணி வழங்குவேன், நான் இனி பணியாற்றுவேன்னு ஒரு முஸ்லீம் நீதிபதி சொல்லியிருந்தால் ஏற்றுக்குருவாங்களா? கிறிஸ்டின் நீதிபதி நான் பைபிளை வச்சு பணியாற்றுவேன்னு சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? ஆனால் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் எப்படி சொல்கிறார்? அதற்கான எந்த பெரிய எதிர்வினையும் சமூகத்தில் இல்லை. அதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நீதித்துறை நடவடிக்கை எடுக்கலை. சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் பெண்டிங் இருக்குது. அப்படி ஒரு நீதிபதி எப்படி இருக்கணும்? அடுத்து 3வதாக இந்த சமீர் அகமது வழக்கில் இடைக்கால மனு தாக்கல் செய்வதற்காக தமுமுக சார்பில் எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிற போது தாவேகாவின் அரசு வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்ய உள்ள வழக்கறிஞர் ஃபோன் பண்ணி, இன்றைக்கி மனுதாரர் வழக்கு வாபஸ் வாங்க போகிறாரு, நாங்கள் வாய்தா தான் வாங்க போகிறோம், சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துட்றோம் என்று அவர் சொல்லி வழக்கை நடத்த மாட்டோம் என்று சொன்னதின் அடிப்படையில் இடையீட்டு மனுவும் தாக்கல் செய்யலை. ஆனால் நீதிமன்றத்தில் தாவேக அரசின் வழக்கறிஞர் திடீரென்று வாதிட்டு இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்குவதற்கு துணை போயிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது. ஏன் இந்த சந்தேகம் ஊர்ஜிதமாகுது அப்படின்னா, முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு நாங்கள் இதை கொண்டு வரோம். கீழே என்ன நடக்குது, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது என்பதை முதல்வர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு தீர்ப்பு வந்துட்டாங்க. தீர்ப்பு கொடுத்த அடுத்த நாள் காலையில் நான் மதுரையில் அனைத்து செய்தியாளர்களும் சந்தித்து உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கில் மேல்முறையீடு செல்லக்கூடாது, ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, எனவே லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணோம், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள், அனைத்து கட்சிகள், இயக்கங்கள் எல்லோரையும் அழைத்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை செய்ய வேண்டும் என்று 2வது நாளே சொல்லிட்டேன். 3வது நாள் தான் பேப்பர்லேயே அந்த செய்தி வந்துச்சு. தீர்ப்பு வந்திய மரணம் முதல் நாள் இரவு 7 மணிக்கு வருது, அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு எல்லா செய்தியாளர்களும் வைத்து நான் பேசினேன். இது எல்லா ஊடகங்கள்லேயும் வந்துச்சு. அதற்கு பிறகும் இன்னும் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக எங்கள் கருத்துக்களை நாங்கள் தெரிவித்தோம். எல்லா அமைப்புகள் இயக்கங்களும் கருத்துக்களை தெரிவித்தார்கள். திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணணும் என்ற கருத்தை அவரும் முன்வைத்திருந்தார். அப்போ இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா யார் சொல்லி இதை போகிறாங்க? குறிப்பாக IUML கட்சியை சேர்ந்த MP நவாஸ் கானி அவர்களிடம் அவரும் கருத்து கேட்டார். நான் அவரிடம் சொன்னேன், அமைச்சர் ஷாஜகான் அவர்களிடம் இதே கருத்தை சொன்னோம், சுப்ரீம் கோர்ட்டு போக வேணாம் என்ற கருத்தை சொன்னோம். இப்போ இவர்களெல்லாம் இந்த கருத்தை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். இதை தாண்டி தாவேகாவில் எந்த சக்தி உச்சநீதிமன்றம் செல்ல தூண்டியது? இன்றைக்கி இவங்க உச்சநீதிமன்றம் போயிருப்பது என்பது இந்த பிரச்சனையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏற்கனவே 1994 2024 இந்த ஜீவோ வரை மதம் மாறிய இஸ்லாமியர்கள் சர்டிஃபிகேட் கிடைக்காம, பெரும்பாலும் கல்ஃப் கண்ட்ரியில் அவங்க என்ன படிச்சிருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்காம கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க, கூலி தொல்லியாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஈழ அகதிகள் போன்ற நிலையில் தான் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்காதவங்க இருப்பாங்க. STயில் சில பிரிவுகள் அப்படி இருக்கிறாங்க. அந்த நிலை இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தொடரணும்? சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாளைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள், அதற்கு பிறகு நீங்கள் எப்படி செய்ய முடியும் என்று இந்த வழக்கை நாளை சட்டம் போட்டாலும் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 32 போடுவாங்க. அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். இது ஒரு தவறான உத்தி. இதை யார் செய்தது என்று முதல்வர் அவர்கள் விசாரிக்க வேண்டும். இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வரவில்லை, இப்போ தான் நம்பரிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்பயே அவர்கள் வித்ரா செய்து அனைத்து கட்சி கூட்டம், அதே போல் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், சட்ட வல்லுநர்களோடு கலந்து சரியான முறையிலான ஒரு சட்ட திருத்த தீர்வை, நமக்கான அதிகாரத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நாங்கள் கோருகிறோம். எனவே இதற்கான உரிய சட்ட நடவடிக்கை. 2வது, இங்கு
அடுத்த கட்டமாக நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் சட்டவிரோத நடவடிக்கையிலே ஈடுபட்டு வருகிறார். நீதிமன்ற தீர்ப்புகளில் மட்டுமல்ல, பொதுவெளியிலும் அவர் தொடர்ச்சியான கருத்துக்களை பேசி வருகிறார். எனவே அவர் நீதிமன்றத்தில் சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவர் முன்பு வழக்கு தொடுப்பதற்கு அஞ்சும் ஒரு நிலை என்பது அஞ்சும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தலைமை நீதிபதி அவர்கள் அவர் முன்பு இந்த வழக்குகளை விசாரிக்க, சிறுபான்மை மக்களின் வழக்குகளை, உரிமை சார்ந்த வழக்குகளை விசாரிக்க அனுமதிக்கக்கூடாது. இறுதியாக இந்த பிரச்சனை என்பது ஏதோ இஸ்லாமியர்களின் பிரச்சனை அல்ல, ஏதோ கிறிஸ்தவர்களின் பிரச்சனை அல்ல, அரசியல் சட்டத்தின் மாண்பு வீழும் பிரச்சனை, நீதித்துறையின் சுதந்திரம் வீழும் பிரச்சனை. அரசியல் சட்டத்தின் மாண்பு என்பது இங்கே சீர்குலைக்கப்படுகிறது. அதை எல்லோரும் வேடிக்கை பார்க்க முடியுமா என்பதுதான் கேள்வி. ஒரு அரசியல் சட்ட பிரச்சனை, அரசியல் சட்டம் ஆர்டிகல் 25 மதம் மாறும் உரிமை என்பது எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லுது. அதோடு சேர்த்து 15, 16 இடஒதுக்கீட்டு உரிமை சமூக ரீதியாக பின்தங்கிய ரீதியாக எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு எங்கேயுமே இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படவில்லை, சாதியின் அடிப்படையிலும் வழங்கப்படவில்லை, பின்தங்கிய செட் என்ற அடிப்படையில் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறாங்களா இல்லையா? உயர்கல்வியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு 14.6% இருக்காங்க. பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள், மலை எல்லை வசிப்பவர்கள் 5.5% இருக்காங்க. இஸ்லாமியர்கள் 5.2% தான் இருக்கிறார்கள். பழங்குடி மக்களை விட கீழ்தங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் இணைவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டை மறுப்பது, அரசியல் சட்ட நீதியை மறுப்பது என்ற அடிப்படையில் தான் இங்கே சமூக அக்கறை உள்ள எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் மதத்தை தாண்டியவர்களும் எல்லோரும் இணைந்து என்ற பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம். உச்சநீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அவர்களும் நாங்கள் சொல்லிய விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும், தமிழ்நாடு அரசும் கருத்தில் கொள்ள வேண்டும், FCRA சட்ட திருத்தங்களை கைவிட வேண்டும் என்று கோருகிறோம். இதற்காக நாங்கள் ஒரு மாநாடும் நடத்த இருக்கிறோம். அனைத்து தமிழக மக்களும் அந்த மாநாட்டிலே பங்கேற்று அந்த மாநாடு வெற்றியடை செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும், அரசியல் சட்டத்தை காக்க வேண்டும், மதச்சார்பினை காக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம்.